நிவியின் ஆராய்ச்சி நாள். நிவிக்ஷனா 5 வயது. அவள் ஒரு புத்திசாலி, சந்தேகமாக கேட்கும் சிறுமி. பள்ளிக்கு போவது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வியாழக்கிழமை மட்டும் அவளுக்கு பிடிக்காது. ஏனென்றால் அந்த நாளில் அறிவியல் வகுப்பு இருக்கும். அறிவியல் வகுப்பில் நடந்த அதிசயம். அந்த வியாழக்கிழமை ஆசிரியர் கூறினார், இன்று ஒவ்வொருவரும் தங்களுடைய சிறிய ஆராய்ச்சி தயாரிக்கணும். நிவி பயந்துவிட்டாள். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்களா? அம்மாவிடம் ஒரு யோசனை கேட்டாள். அம்மா சொன்னார், நீ செய்யும் விஷயமே சிறந்தது. சின்ன சோதனையும் பெரிய விஷயத்தை சொல்லிடும். நிவி ஒரு சோப்பு பபிள் கொண்டு ஒளிக்கதிர்கள் எப்படி நிறங்கள் காட்டுதுன்னு ஆராய்ந்தாள். சொந்தமாக ஒரு ரெயின்போ பபுள் சயின்ஸ் டெமோ செய்தாள். பள்ளியில் நடந்த அதிசயம். அவளது ஆராய்ச்சி அன்று பள்ளி மண்டபத்தில். அனைத்து நண்பர்களும் வெறும் கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்களை பப்ளில் பார்த்தார்கள். ஆசிரியர், நிவி, நீதான் இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியின் படிகட்டு. அவளுடைய பயம் புன்னகையா மாறிவிட்டது. நிவி இப்போது வியாழக்கிழமைக்கு காத்திருக்கிறாள். அந்த நாள்தான் அவளுடைய பிடிச்ச நாள். மோரல் ஆஃப் த ஸ்டோரி, ஒரு சின்ன பயத்தை தாண்டினால் அதே இடம் நமக்கு பிடிச்ச இடமாக மாறும். வித்தியாசமா யோசிக்கிறதுல தான் வெற்றி இருக்கு.